உறவினர்கள், நண்பர்கள் இவங்கள யாரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா, இவங்க 2 பேருமே நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தையில கவனமா இருக்கணும். வார்த்தையில கவனமா இருந்தா மட்டும்தான், நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாமே நம்ம கூடயே இருக்கும். அது இல்லாம, இப்ப நண்பர்கள்னே பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்ட்டா நடந்துக்கிட்டோம். நம்ம கரெக்ட்டா இருந்தோம். நம்ம அவங்கள கரெக்டான வார்த்தைகள பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு நெருக்கமா இருந்தோம் அப்படின்னா, அது நண்பர்களுமே நாளைக்கு நமக்கு உறவினர்களா மாற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாம நடந்துக்கிற விதம் தான். அதாவது யார வேணாலும், என்ன வேணாலும் பேசிறலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நமக்கு இங்க கோவம்ங்கிறது எல்லாத்துக்குமே வரும். எல்லாருமே கோவப்பட்டு வார்த்தைகள விட்டுட்டா, இங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா யாருமே இருக்க முடியாது. எந்த ஒரு உறவுமே நம்ம பக்கத்துல இருக்கிற வரைக்கும் தான். அது இல்லைன்னா, பக்கத்துல இருக்கும்போது அதோடைய அருமை யாருக்குமே தெரியாது. அதுவே இல்ல இந்த உலகத்திலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்குதான் அதோட அருமை தெரியும். எப்பயுமே இருக்கிறப்ப நம்ம அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி ரொம்ப மனச நோகடிச்சுட்டு, அவங்க இல்லாதப்ப அவங்க இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறது முட்டாள்தனம். எப்பயுமே எந்த ஒரு உறவா இருந்தாலும், அவங்க கூடவே இருக்கிறப்ப அவங்கள நல்லபடியா நல்ல வார்த்தைகள பயன்படுத்தி நம்ம அவங்கள கவனமா பார்த்துக்கணும். அப்படி இல்லாம, அவங்க இல்லாததுக்கு அப்புறம் நம்ம இப்படி பேசிட்டோமே, பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறதுனால என்ன யூஸ் பாருங்க? எந்த யூஸுமே கிடையாது. அதனால எப்பயுமே எந்த ஒரு உறவையும் பேசுறப்ப நிதானமா யோசிச்சு என்ன நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசுங்க. பேசி முடிச்சுட்டு மன்னிப்பு கேட்கறதுனால எந்த ஒரு விஷயம் சரியாக போறது கிடையாது. அது சரியாகவும் முடியாது. இப்படி பேசிட்டாங்களேங்கிற வருத்தம் அன்னைக்கு அவங்க மன்னிப்பு கேட்கிறப்ப வேணா சரியான மாதிரி நம்ம நினைக்கலாம், நடந்துக்கலாம். ஆனா என்னைக்குமே அவங்க பேசின வார்த்தைகளுடைய தாக்கம் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்குமே யாராவது சொல்லிட்டா, அப்ப அது அப்படித்தானே இருக்கும். அத யோசிங்க. எப்பயுமே ஒருத்தவங்கள ஒரு வார்த்தை நம்மள அவங்க சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து, அந்த வார்த்தையை மத்தவங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு உறவுமே நம்ம கூடயே இருக்கும். திருக்குறள்ல 100வது குறள் ஒண்ணு இருக்கு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமையான பழங்கள் இருக்கும்போது கசக்கக்கூடிய அந்த காயான பழங்கையை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். இது இது என்ன கருத்து எப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இனிமையான சொற்கள், அதாவது மனிதர்களை சந்தோஷப்படுத்துற இனிமையான சொற்கள் இருக்கும்போது கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த தவறான சொற்களை நாம ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய அர்த்தம். அப்படி இருக்க நாம ஏன் கஷ்ட ஒருத்தவரை கஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக் கூடாது. இப்ப ஒருத்தவங்க தவறா நம்மள ஒரு கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. நம்மள பிடிக்காம, நம்மள புரிஞ்சுக்காம, நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லதே பண்ணியிருந்தாலும், அவங்க நம்மள புரிஞ்சுக்காம ஒரு வார்த்தைகள்ல திட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கு நிகரா நாமளும் சண்டை போட்டு, அவங்கள தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி, நாமளும் பதிலுக்கு கஷ்டப்படுத்துறதுனால என்ன ஆகப் போகுது? அங்க என்ன மிஞ்ச போகுது? அவங்களும் அதே வார்த்தைகளால காயப்படுவாங்க. நாம அவங்கள திட்டிட்டோம் அப்படின்னு நாம 2 பேருமே காயப்படுவோம். இது வேணாம். உங்கள ஒருத்தவங்க திட்டிட்டாங்க, அதாவது உங்கள புரிஞ்சுக்காம திட்டிட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துருங்க. அதாவது அவங்கள திட்டி, அவங்கள கஷ்டப்படுத்தி, அவங்களுக்கு சரிசமமா நின்னு சண்டை போட்டாதான் நாம யாருன்னு தெரியும். நம்மளுடைய திறமை என்னன்னு தெரியும். நம்மளோட பவர் என்னன்னு தெரியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அந்த இடத்த விட்டு விலகி வந்துட்டாலுமே, நாம யாருங்கிறத பிற்காலத்துல அவங்க உணர்வாங்க. நாம அன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி அவங்க எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்கள உணர்வாங்க. நம்மளை பத்தி நினைச்சு அவங்க உணர்வாங்க. அப்ப அவங்க கிட்ட மன்னிப்போ சாரியோ கேட்கிறப்போ நீங்க அதை பத்தி எதுவுமே பேசாம அவங்கள ஏத்துக்கோங்க. எப்பயுமே ஒருத்தவங்க சண்டை போட்டா திருப்பி நம்ம சண்டை போடணும், திருப்பி நம்ம இப்படிதான் பேசணும், அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசணும் அப்படிங்கறதுல எந்த அவசியமும் கிடையாது. அப்படி பேசாம போறவங்க முட்டாளோ இல்ல திறமை இல்லாதவங்களோ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி யாரும் நினைச்சிடாதீங்க. அவங்க அந்த இடத்த விட்டு பொறுமையா நகர்ந்து போயிட்டாங்கன்னு தான் நினைக்கணும். எவ்வளவோ உறவுகள்கிட்ட அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா அப்படின்னு நினைச்சு எவ்வளவோ பழகிருப்போம். எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்போம். அவங்க நம்ம கூடவே பிறக்காட்டாலும் ரொம்ப நெருக்கமா நம்ம பழகிருப்போம். இவங்க நம்ம தம்பி மாதிரி, இவங்க அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம நெருக்கமா பழகிருப்போம். அவங்க அடிக்கடி நம்மள
கஷ்டப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் விலகி இருங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட அருமை தெரியல. நம்ம என்ன நினைச்சோம், நாம இப்படிலாம் அவங்கள நினைச்சோங்கிறது அவங்களுக்கு தெரியாம தானே அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல வேணாம். அவங்கள விட்டு நீங்க விலகிடுங்க. ஒரு நாளைக்கு நாம எப்படிலாம் நினைச்சோம், நாம எப்படி தப்பா நடந்துகிட்டோமே, தவறா நினைச்சிட்டோமே அவங்கள, நம்மள அவங்கள குறைவா எடை போட்டுட்டேன்னு அப்படின்னு அவங்க ஒரு நாளைக்கு நினைச்சு வருத்தப்படுவாங்க. அப்படியே அவங்க நினைச்சு வருத்தப்படாட்டினாலும் இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள, உங்களுக்காகவே இருக்கிறவங்கள, உங்களோட நன்மை தீமைகளை பங்கெடுத்துக்கிறவங்கள, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள நீங்க அன்பா அரவணைப்பா அவங்க மனது நோகாத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. எப்பயுமே திரும்பவும் சொல்றேன், எந்த உறவுமே இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது, இல்லாதப்பதான் அவங்களோட அருமை தெரியும். அதனால வார்த்தையை கவனமா பயன்படுத்துங்க. யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.